மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நாம் கண்களை மூடி இந்த பரிசுத்த நாள், இந்த மன மகிழ்ச்சியான நாள், இந்த உயிர் தருத நாளில் தேவனை மையப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படி அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கலாமா. பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் மறுபடியோடு துதிக்கிறோம். நாளின் ஆராதனை ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படி, தெய்வ சித்தத்தை செய்யும்படி இந்த நாளில் கர்த்தர்களுக்கு வேண்டிய கிருபை கர்த்தர் நடக்கிற ஆராதனையில் ஆண்டவருடைய நாமம் மையப்பட கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நம்மளுக்கு தெரிந்த பாடல். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும், என் இயேசுவே என்று பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும், என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும், என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கருகினை போல சுமந்திடும், என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல சுமந்திடும், என் தேவனே. நிழலில் அடைக்கலம், சீக்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமத்திடும், என் தேவனே. செத்தையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமத்திடும், என் தேவனே. நீரே சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேன், என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை
சுகமானினே என் தேவனே யெகோவா நீரே யெகோவா நீரே யெகோவா நீரே யெகோவா நீரே தேவனாய் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் எங்குமே மலைகளையும் பதராக்குமே என் தேவனே தேவனாய் பிறந்தவன் எவனுமே மலைகளையும் பதராக்குமே என் தேவனே யெகோவா நீரே யெகோவா நீரே யெகோவா நீரே யெகோவா நீரே அனைத்தையும் மறுவிடும் எனக்கென தந்திடும் அலங்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே அனைத்தையும் மறுவிடும் எனக்கென தந்திடும் அலங்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே யெகோவா நீரே யெகோவா நீரே யெகோவா நீரே யெகோவா நீரே யெகோவா நீரே யெகோவா நீரே இயேசு மனவாளன் நம்மை சேர்க்குவார், மத்தியவானில் வெளிப்படுவார். காலம் அசன்னமாய் பிரியரே ஒரு நாவி சுத்தியோடே காலம் அசன்னமாய் பிரியரே ஒரு நாவி சுத்தியோடே சேரும் நாம் வேகத்தில் இன்ப விடலில் காணும் நாம் அந்நாளில் பிரியப் பண்ணுவோம் சேரும் நாம் வேகத்தில் இன்ப விடலில் காணும் நாம் அந்நாளில் பிரியப் பண்ணுவோம் இயேசு மனவாளன் நம்மை சேர்க்குவான் மத்தியவானில் வெளிப்படுவான் காலம் அசன்னமாய் பிரியரே ஒரு நாவி சுத்தியோடே காலம் அசன்னமாய் பிரியரே ஒரு நாவி சுத்தியோடே சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடதில் காணும் நாம் அந்நாளில் பிரியப் பண்ணுவோம் சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடதில் காணும் நாம் அந்நாளில் பிரியப் பண்ணுவோம் இயேசு மனவாளன் நம்மை சேர்க்குவான் மத்தியவானில் வெளிப்படுவான் காலம் அசன்னமாய் பிரியரே ஒரு நாவி சுத்தியோடே காலம் அசன்னமாய் பிரியரே ஒரு நாவி சுத்தியோடே தடை உயர்த்தும் விசுத்தரெல்லாம் காகலநாதம் கேட்குங்கோ பாரில் காத்திடும் நாம் அந்நாளில் ரூபாந்தரம் பிராபிக்கும் தடை உயர்த்தும் விசுத்தரெல்லாம் காகலநாதம் கேட்குங்கோ பாரில் காத்திடும் நாம் அந்நாளில் ரூபாந்தரம் பிராபிக்கும் சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடதில் காணும் நாம் அந்நாளில் பிரியப் பண்ணுவோம் சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடதில் காணும் நாம் அந்நாளில் பிரியப் பண்ணுவோம் இயேசு மனவாளன் நம்மை சேர்க்குவான் மத்தியவானில் வெளிப்படுவான் காலம் அசன்னமாய் பிரியரே ஒரு நாவி சுத்தியோடே காலம் அசன்னமாய் பிரியரே ஒரு நாவி சுத்தியோடே
ശുദ്ധിയോടെ രോഗദുഃഖങ്ങളും മരണമതും എല്ലാം നീ ഭയപ്പെടാതെ ദൈവം മണ്ണോട് ചേർന്നാലും രൂപാന്തരം വ്യാപിക്കും രോഗദുഃഖങ്ങളും മരണമതും എല്ലാം നീ ഭയപ്പെടാതെ ദൈവം മണ്ണോട് ചേർന്നാലും രൂപാന്തരം പ്രാപിക്കും ചേരും ഞാൻ വേഗത്തിൽ ഇമ്പവിടതിൽ കാണും ഞാൻ അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം ചേരും ഞാൻ വേഗത്തിൽ ഇമ്പവിടതിൽ കാണും ഞാൻ അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം യേശു മണവാളൻ നമ്മെ ചേർക്കുവാൻ മധ്യവാനിൽ വെളിപ്പെടുവാൻ കാലം പ്രസന്നമായി പ്രിയരേ ഒരു നാം വിശുദ്ധിയോടെ കാലം പ്രസന്നമായി പ്രിയരേ ഒരു നാം വിശുദ്ധിയോടെ യുദ്ധങ്ങളും ശാപവും ഭൂകമ്പവും അടിക്കടി ഉണർന്നിടുമ്പോൾ താങ്കൾ യേശുവരാൻ കാലമാ രൂപാന്തരം പ്രാപിക്കും യുദ്ധങ്ങളും ശാപവും ഭൂകമ്പവും അടിക്കടി ഉണർന്നിടുമ്പോൾ താങ്കൾ യേശുവരാൻ കാലമാ രൂപാന്തരം പ്രാപിക്കും ചേരും ഞാൻ ദൈവത്തിൽ ഇമ്പവിടതിൽ കാണും ഞാൻ അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം ചേരും ഞാൻ ദൈവത്തിൽ ഇമ്പവിടതിൽ കാണും ഞാൻ അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം യേശു മണവാളൻ നമ്മെ ചേർക്കുവാൻ മധ്യവാനിൽ വെളിപ്പെടുവാൻ കാലം പ്രസന്നമായി പ്രിയരേ ഒരു നാം വിശുദ്ധിയോടെ കാലം പ്രസന്നമായി പ്രിയരേ ഒരു നാം വിശുദ്ധിയോടെ நாம் அப்படியே கண்களை மூடி தெய்வ சமூகத்துல கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போமா இந்த கால வேளையில் தெய்வாவியானவர் நம்மத்திலே அவர் யெகோவா ஈரேயாய் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் உன் தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆண்டவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் நம்ம எல்லாருக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவரா நம்மத்தில் இருக்கிறாரே அவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து சொல்லுவோம் ஆண்டவரே நீர் யெகோவா ஈரே நீர் யெகோவா ஈரே ஆண்டவரே என் தேவைகளை சந்திக்கிறவர் ஓ என் தேவைகளை சந்திக்கிறவர் இதுவரை ஆண்டவரே எனக்காக எல்லாவற்றையும் செய்தவர் நீர் இன்னும் ஜீவிக்கிறீரப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுப்பா உமக்கு நன்றி என்று சொல்வோமா அவர் நல்ல தேவன் கடந்த நாளெல்லாம் நம்மை கிருபையாய் காத்தவர் ஓ கடந்த நாளெல்லாம் நம்மை கிருபையாய் காத்தவர் இந்த புதிய நாளில் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் அவர் சமூகத்துக்கு என்பதாய் வருவதற்கு தேவன் நமக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அவர் ஆராதனைக்குரிய தேவன் அவர் கனத்திற்குரிய தேவன் அவர் மகிமைக்குரிய தேவன் அவர் மாட்சிமை நிறைந்தவர் அவர் ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் அவர் யாக்கோபின் தேவன் உங்களுடைய என்னுடைய தேவனா அவர் இம்மானுவேலரா அவர் எபனேசரா அவர் யெகோவா ஈரேயா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் நம்மை நடத்துகிறவர் ஹல்லேலூயா இதுவரை நம்மை நடத்தி வந்தவர் இதுவரை நம்மை நடத்தி வந்தவர் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்தவர் அவரை பார்த்து சொல்லும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை ஆராதிப்போமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால நீரெடுத்து போடுவீராக உடைத்து போடுவீராக
எடுத்து போடுவீராக. சர்வ வல்லவரே, உம்முடைய ரத்தம் கொண்டு எங்களை கழுவோம். உம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே இந்த இடத்தை மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசுப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம் இயேசுவே. ஓ உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம் ஆண்டவரே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமை. எனக்காக யாவரும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. பாருங்கள் என் சுமைகள், என் பாருங்கள் என் சுமைகள். பாதத்தில் இறக்கியுள்ளே, உன் பாதத்தில் இறக்கியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுவாங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவருடைய வலது வாரசத்தில் வைத்திருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சொன்னார். எங்களை முன்பாக வைத்திருக்கிறேன். வாழ்க்கை முழுவதும் நீங்க தான் ஆண்டவர், நீங்க தான் ஆண்டவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் எனக்காக நீர் ஒருவரே. ஒரு கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, நீ நல்லவர். அல்லேலூயா, நீ நல்லவர். உம்மை உயர்த்துகிறோம். சீலோவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே.
உள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். திரும்ப ஒரு விஷயம் சொல்லுவோம். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரம் எனதுள்ளத்தில் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எனதுள்ளத்தில் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஆண்டவரே, இந்த கால வேளையிலே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்த தெய்வமே, கலக்கத்தோடு கூட ஆண்டவரே இந்த கால வேளையிலே உங்களுடைய சிலுவை நோக்கி பார்த்து வந்திருக்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவரே, இந்த கால வேளையிலே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் அப்பன் இயேசுவின் முகத்தை பார்க்கிறோம். நாங்கள் பிரகாசமடையும்படி, எங்கள் கலக்கங்கள் நீங்கும்படி, நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி உம்முடைய பாதத்தில் உம்முடைய பாதம் ஒன்றே எங்களுக்கு போதுமானது. இந்த பாரில் மற்ற ஏதும் வேண்டாம். உம்முடைய பாதத்திலே உறுதியாய் நின்று கொண்டு இந்த நாளை நாங்கள் செலவிடும்படி ஆண்டவர்களுக்காக திருக்கரத்திலே ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 4 மாதங்கள் கர்த்தர் நமக்கு நல்லவராயிருந்து நம்மை வழிநடத்தி நம்மை பாதுகாத்து இந்த 5வது மாதத்தினுடைய இந்த 1வது வாரத்தில் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாய் கூடிவர தேவனுக்கு தந்ததான எல்லா நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனை நன்றி இருதயத்தோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், வாழ்த்துகிறேன். நம்முடைய தேவன் நல்லவர். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தந்ததான மகாபெரிய ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாம் இதனால மறந்து விட வேண்டாம். இந்த நாட்கள் ஏன் ஆண்டவர் இந்த அருமையான வார்த்தையை நம்மோடு கூட பேசினார், எதற்காக இந்த ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்தார்? உலகம் முழுவதும் ஜனங்கள் பயந்து கொண்டு போய் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பதை அறியாத நிலைமையில கலங்கி தவிக்கிறதான வேளையில நீங்களும் நானும் ஆராதிக்கிற என் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், என் அன்பு மகனே மகளே, நீ ஒரு நாளும் கலங்காதே, உன் இருதயம் கலங்க வேண்டாம். ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீர் என்னை நம்புவாயானால் உன் கலக்கத்தை மாற்ற நான் நல்லவர். நீ என்னை விசுவாசிப்பாயானால் உன் வேதனையை மாற்ற நான் நல்லவர் என்று கர்த்தர் இந்த காலவேளையில நம்மோடு கூட பேசுகிறவரை கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலவேளையில தேவனுடைய சமூகத்துல தன்னுடைய சீசர்களை பார்த்து
ஆண்டவர் சொன்னதான இந்த வார்த்தையை தான் இன்னைக்கு நாட்களில், இந்த மாதங்களில் நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த காலங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னபோது அவருடைய இருதயத்தின் கலக்கங்களை அறிந்ததான ஆண்டவர், சீசருடைய வேதனைகளை அறிந்த ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்களுடைய இருதயம் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்காமலும் திகையாமலும் இருங்கள். ஏனென்று சொன்னால் நான் மறுபடியும் இந்த பூமிக்கு வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகத்திற்கு சென்றது உண்மை. அவர் போகும்போது அவர் சொன்னாரே, தம்முடைய சீசர்களை பார்த்து, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? இந்த இயேசுவானவர் எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொன்னது போல ஒரு பெரிய ஆசீர்வாதமான, ஒரு மனமகிழ்ச்சியான நாளை நீங்கள் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாள். அந்த நாள் சீக்கிரமாக இந்த பூமியில நடைபெற இருக்கிறது. ஆகவே அந்த நாளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த மகிமையான இந்த வார்த்தைகள், இந்த மாறாத வார்த்தைகள், இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்மை தேற்றக்கூடியதாய், நம்ம ஆற்றக்கூடியதாய் இருக்கிறது அல்லவா? அந்த வார்த்தைகளை இந்த காலவேளையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் அல்லவா? உங்களுக்கு இருதயம் கலங்க வேண்டாம். அப்படியானால் இந்த இருதயத்தினுடைய கலக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கக்கூடிய ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னதான காரியத்தை, இந்த வார்த்தையை இந்த காலவேளையிலே உங்கள் மத்தியிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். சீசருடைய இருதயம் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எருசலேமை விட்டு போக வேண்டாம். நீங்கள் எருசலேமை விட்டு போகாதபடிக்கு பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமில காத்திருங்கள். இந்த கால வேளையில தேவனுடைய சமூகத்துல நீங்களும் நானும் காத்திருப்போம். தேவன் நம்முடைய கலக்கங்களை அவர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். சீசர்களை பார்த்து சொல்றார் ஆண்டவர், நீங்கள் எனக்காக காத்திருங்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? கடைசி நாட்களிலே மாமிசமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. கடைசி நாட்களிலே மாமிசமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறுவதற்காக நீங்கள் எனக்காக காத்திருங்கள். அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நீங்கள் பெறுவீர்களே ஆனால் உங்களுடைய இருதயத்தின் கலக்கம் மாறும், உங்களுடைய பயம் மாறும், உங்களுடைய வேதனை மாறும் என்று ஆண்டவர் தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தையை இந்த கால வேளையிலே நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களில் நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைமைகள், நம்முடைய தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறதான இந்த இக்கட்டான நிலைமையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் இருக்கிற இடத்திலே காத்திருங்கள். ஆண்டவர் சமூகத்திலே காத்திருங்கள், ஒன்று கூடுங்கள், ஒருமனப்படுங்கள், ஜெபியுங்கள். நான் இந்த கொடிய வியாதியை இந்த தேசத்திலிருந்து நீக்க வல்ல தேவன், இந்த உலகத்திலிருந்து நீக்க வல்ல தேவன். ஆகவே சபையே, கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்தவ ஜனமே, இந்த காலங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக நீங்கள் என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள், காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னதை இந்த காலவேளையில நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில
நம் வேதத்திலே வாசிக்கும் போது அங்கே அவர்கள் எல்லாரும் அப்படியே சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். யார் இவர்கள்? யார் இவர்கள்? இயேசுவினுடைய சீசர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவின் தாயாகிய மரியாளோடு கூட மேல் வீட்டறையிலே, எருசலேமிலே மேல் வீட்டறையிலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தார்கள். அவருடைய கலக்கம் நீங்குவதற்காக அவர்கள் ஒருமனமாக கூடி வந்தார்கள். அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்த போது பரிசுத்த ஆவியானவர்கள் அவர்கள் மத்தியிலே இறங்கி வந்தார். இன்றைக்கு கால வேளையில உங்களுடைய குடும்பமாக எங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்திருங்கள். ஒருமனப்பட்டு குடும்பமாய் ஒருமனப்பட்டு அமர்ந்திருந்து தேவனுடைய சமூகத்துல பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன, என்னை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன, என் குடும்பத்தை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன, என் பிள்ளைகளை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன, என் தேசத்தை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன, இந்த உலகத்தை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன என்பதற்காக ஆண்டவர் சமூகத்துல குடும்பமாய் கூடி ஒருமனப்பட்டு தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற இந்த கால வேளையிலே ஆண்டவர் நம்மை காத்திருக்கும்படிக்கு சொல்லுகிறார், அமர்ந்திருக்கும்படிக்கு சொல்லுகிறார். அவர் சமூகத்தில் நீங்களும் நானும் அமர்ந்திருப்போம். இந்த நாள் ஒருவேளை நாம் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்க முடியாமல் போகலாம். ஆகவே இந்த நாளை நாம் அலட்சியம் செய்யாதபடிக்கு உடைய வீடுகளிலே அமர்ந்திருந்து ஒருமனப்படுங்கள். கணவன் மனைவி பிள்ளைகளாய் ஒருமனப்பட்டு ஆண்டவரே எங்கள் தேசத்தை ரட்சியும் ஆண்டவரே, இந்த அந்தமான் நிக்கோபார் தீவை ரட்சியும் ஆண்டவரே, இந்த கொடிய வியாதியிலிருந்து எங்களை காத்தருளும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்திருப்போமா? உன் வியாதியை உன்னிலிருந்து நீக்கி போடுவேன் என்று சொன்ன ஆண்டவர், அவருடைய தடுப்புகளால் சுகமானோம் என்று சொன்ன ஆண்டவர், தமது வசனத்தை அனுப்பி உங்களை சுகமாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் இந்த காலவேளையிலே நாம் நினைவில் கொண்டவர்களாய் எருசலேமிலே காத்திருப்போம். நம்முடைய இல்லங்களிலே காத்திருப்போம். நம்முடைய இல்லங்களிலே காத்திருந்து தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்களுடைய கலக்கங்களை மாற்றும், எங்களுடைய வேதனைகளை மாற்றும், எங்களுடைய துக்கங்களை மாற்றும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே இந்த காலவேளையில காத்திருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலவேளையில அவர் சமூகத்திலே காத்திருப்போமா? அவர் சமூகத்திலே நேரத்தை செலவிட இந்த நாளிலே நம்மை அர்ப்பணிப்போமா? அன்றைக்கு மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல அவர் பாதத்தில் உட்காருவோம். ஒரு பழைய பாடல் பக்தன் பாடும்போது இப்படி சொன்னார், பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உம் பாதம் ஒன்றே போதும் ஆண்டவரே. அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து, தேவனே உம்முடைய வாக்குத்தத்தம் என்னிலும் என் குடும்பத்திலும் என் தேசத்திலும் என் திருச்சபையிலும் எங்கள் ஊழியத்திலும் நிறைவேறுவதற்கு இந்த கால வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே காத்திருப்போமா? அன்னைக்கு எருசலேமில் 120 பேர் மேல் வீட்டு அறையிலே காத்திருந்தார்கள். மேல் வீட்டு அறையிலே காத்திருந்தார்கள். காத்திருந்தவர்கள் அவர்கள் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். இன்னைக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்போம். காத்திருக்கிறதான நாம் தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். எதற்காக ஜெபிப்போம்? தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே, இந்த கொடிய வியாதியிலிருந்து என் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும், எங்கள் கிராமத்தை பாதுகாத்துக் கொள்ளும், எங்கள் தமிழ்நாட்டை பாதுகாத்துக் கொள்ளும். 28 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள் அடங்கிய 138 கோடி ஜனங்கள் கொண்ட எங்களுடைய இந்திய தேசத்தை உம்முடைய திரு ரத்தத்தினாலே மூடி மறைத்து நீ காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் இருக்கிற இடங்களிலே தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருப்போமா? ஜெபத்திலே தரித்திருப்போம். இந்த கால வேளையில தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்ன என்பதை நாம் இந்த நாளிலே நம்முடைய மனதில் கொண்டு தேவ சமூகத்திலே ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தர் உங்களை குறித்து சொன்னதான வாக்குத்தத்தங்கள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவர். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார்.
ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படி தேவ சமூகத்துல இந்த காலங்களில நீங்களும் நானும் காத்திருப்போம். சீசர்கள் அன்றைக்கு எருசலேமில் மேல் வீட்டறையில பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தது போல இந்த காலவேளையில தேவனுடைய சமூகத்துல நாம் காத்திருப்போமா? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்பட்டதை கர்த்தருடைய பிள்ளைகளை 2வது அதிகாரத்துல நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது அவர்களுக்குள்ள இருந்ததான எல்லா பயமும் எல்லா கலக்கமும் அவர்கள் நீங்கினார்களாய். தைரியமாக எந்த இடத்துல பயந்து நடுங்கினார்களோ அதே இடத்துல தைரியமாய் ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து மரித்தோர் இருந்து உயிரோடு கூட எழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி தைரியமாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்தாரே. இந்த கால வேளையில ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அறிந்திருக்கிறதான நாம் அவருடைய அன்பை குறித்தும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை குறித்தும் அவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளை குறித்தும் இந்த கடைசி நாட்களிலே நீங்களும் நானும் பயம் இல்லாமல் தைரியமாக வெளியிலே சென்று சொல்ல ஆண்டவர் நாட்களில நமக்கு கிருபை பாராட்டுவாராக. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற இந்த காலங்களிலே காத்திருப்போம். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக இந்த நாட்களில நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவருடைய வருகை சீக்கிரம். இயேசுவானவர் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மறுபடியும் வந்து உங்களை என்னோடு கூட அழைத்து செல்வேன் என்றாரே. அவர் சொன்ன வார்த்தைகள் இந்த நாளிலே நிறைவேறுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். சீசர்களை பார்த்து நீ சொன்னீர், நீங்கள் எருசலேமை விட்டு போகாதபடிக்கு பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே ஒரு மனப்பட்டவர்களாய் மேல் வீட்டறையிலே ஜெபத்திலும் ஆண்டவரே ஒரு மனதிலும் தரித்திருந்த போது பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியில நீர் இறங்கி வந்தீர். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட போது அவர்கள் பயங்கள் நீங்கி கலக்கங்கள் நீங்கி தைரியமாய் உம்மை குறித்து ஆண்டவரை பிரசங்கித்தார்களே, உம்மை குறித்து சாட்சி சொன்னார்களே, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தீரே. அந்த நிலைமை இந்த நாட்களில இடைய தேசத்தில உண்டாகட்டும் ஆண்டவரே, இடைய தேசத்தில உண்டாகட்டும். திருச்சபைகளுக்குள்ளே உண்டாயிருக்கிற கலக்கங்கள் மாறட்டும். இவர்கள் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு ஆரம்பம் என்பதை அறிந்து கொள்ள ஆவியானவரே நீர் உதவி செய்யும். நாங்கள் பிதாவின் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற இந்த நாட்களில தெய்வ சமூகத்தில் காத்திருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த எழுப்புதலை பெற்றுக்கொண்டு இந்த தேசத்திலே ஒரு மகத்தான ஆத்தும அறுவடையை நாங்கள் காண கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். திருச்சபைகள் எல்லாம் ஆண்டவரை எழுப்புதல் அடையட்டும். ஊழியக்காரர்களை அதற்காக நீர் எடுத்து பயன்படுத்த போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் உம்மை காணட்டும். எங்கள் தேசம் இயேசுவை காணட்டும். ஆண்டவரே, 28 மாநிலங்கள் 7 யூனியன் பிரதேசங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே மூடப்பட்டு இருக்கட்டும். ஆண்டவருடைய பாதுகாப்புகளை வைத்துக் கொள்ளட்டும். இங்க இருக்கிற 138 கோடி ஜனங்களும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று விளங்குகிற ஒரு காலத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த காலத்தை எங்களுடைய கண்கள் காணட்டும், எங்களுடைய காதுகள் கேட்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்களை எங்கள் வாழ்விலே நிறைவேற ஆண்டவர் உதவி செய்யும். நன்மையினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் சமாதானம் காவலும் இன்னும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக.
ஆமென் ஆமென். God bless you. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே